5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல தானே இருக்கு. அதனால பிள்ளைகளால நெறைய வருவாய் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இது வந்து ஓரளவு கரெக்ட்டா தான் எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது, பிள்ளைகளுக்கு வருவாய் கிடைக்கும் தவிர, பிள்ளைகளால நமக்கு வருவாய் கிடைக்குமா அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். இந்த 6, 8, 12 பொதுவா மறைவிடம் தானே. அப்ப 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தால், தந்தை வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்காரோ, அதே அளவுக்கு வந்து பிள்ளைகள வந்து அந்த விஷயங்கள் கொண்டு போய்க்கிறதில்ல. ஏன்னா இந்த வீட்ல பொறந்த பிள்ளையா, அவங்க பிள்ளையா நீங்க? உங்க அப்பா அவ்வளோ எப்படி கம்பீரமா இருந்தாரு, நீங்க என்ன இப்படி இருக்கீங்களே? அவரு எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நீங்களே மத்தவங்கள்ட்ட போய் உதவி தேடிட்டு நிக்கிறீங்களே, இப்படி சொல்லுவாங்கல்ல. அப்ப 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா, தந்தை சாதிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் பெரிய அளவுக்கு சாதிக்கிறது இல்லங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே தந்தை இருக்கிற வரைக்கும் தந்தைய சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது. சில பிள்ளைங்க வந்து தந்தைகள் சொல்றத கேட்காம தலைகீழ போற பிள்ளைகளும் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா, இந்த மாரி பாதிப்புகள் உருவாகும். அதே சமயங்கள்ல சின்ன வயதிலேயே கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து, அந்த கஷ்டத்தெல்லாம் மீண்டு வந்து அந்த குடும்பத்துக்கு தன்னால ஒரு வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகளையும் உருவாகுது. அது வந்து மற்ற ஜாதகங்களோட பல்வேறு அமைப்புகள பார்க்கும்போது, அது நல்ல விஷயமா இருக்கும்.